மாசம் முன்னாடி என் தோழி என்கிட்ட டேய் இன்னைக்கு என்ன கொஞ்சம் கோவில் கூட்டு போறியான்னு கேட்டா. என் மனசுலயும் இன்னைக்கு ஆபீஸ் வர லீவு போர் அடிக்கும் கூட்டு போறேன்னு சொன்னேன். சாயந்தரம் வாட்டில கார் எடுத்துட்டு நானே என் தோழி என் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து எங்க மாவட்டத்துல இருக்கிற பழமையான கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். சாமி தரிசனம் குறைய சொல்ல முடியாத வண்ணம் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அதே மகிழ்ச்சியோட கோவில் கொடுக்குற பிரசாதத்தை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்க அதே வேலையில என் தோழி என்கிட்ட பக்கத்துல ஒரு சித்தர் இருக்காரு, அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு கேட்டா. கேட்ட உடனே எனக்கு கடுப்பாயிடுச்சு. தெய்வத்தை கும்புறதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா மனுஷனை தெய்வமா கும்புறது தப்பு, வா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். நீ வரலன்னா பரவாயில்ல, நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வரோம், நீ இங்கேயே உட்காந்துருன்னு சொன்னா. நான் மட்டும் எங்க தனியா உட்காந்து சொல்லிட்டு அவங்க பின்னாடி நானும் போனேன். சார் பொதுவா உட்கார இடத்துல இவங்க தேடி பார்த்தாங்க, அங்க அவர் இல்ல. ஒரு 10 நிமிடம் தேடுதலுக்கு பிறகு ஒரு இடத்துல அவரை பார்த்தோம். அங்க தியான நிலையில இருந்துட்டு இருந்தாரு. உடனே என் தோழியும் என் ஃப்ரெண்டும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆனாங்க. நான் ஒரு 5 அடி தூரம் கை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன். தோழி கண் சைகையாலே காமிச்சா காலில் விழான்னு. நான் அதுக்கு பதில் பொடின்னு சொன்ன மாதிரி சொன்னேன். உடனே அவர் முகத்தை பார்த்தேன். அவர் முகத்துல ஒரு புன் சிரிப்பு இருந்தது. ஆனா அவர் தியானத்துல இருந்தாரு. மேலதாங்க பங்கமே.